வந்து சாரதா கிட்ட நீங்களும் ஏமாந்துட்டீங்க, நானும் ஏமாந்துட்டேன் அத்தை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் மாப்பிள்ள, இப்படி வந்து என் காவேரியோட வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமா ஆயிடுச்சே, இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க நல்லா நம்ப வச்சு ஏமாந்துட்டாங்களே, நீங்களும் காவேரி எப்படிலாம் வாழ வேண்டிய வாழ்க்கை இது அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரமாகவே எல்லாமே சரியாயிடும். காவேரியை பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வந்துடுவேன், எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் காவேரி பற்றி கவலை எனக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள, என் பேத்தி எப்படி இருக்கா மாப்பிள்ள? ரொம்ப நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. காவேரி என் பேத்தியை பற்றி தான் சொல்கிறான்னு தெரியாமல் நான் பாட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணை பற்றி இப்படி சொல்கிறாளே குழந்தைய பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அவள் குழந்தைய பற்றி யோசிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, அவளோட குழந்தைன்றதால தான் அவளுக்கு வந்து மனசுலேயே வந்து பாசம் வந்துட்டுருக்கு. தாய் பாசம் என்றைக்குமே மாறாது, என்றைக்கும் மறைக்கவும் முடியாது இல்லை மாப்பிள்ள அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்போ காவேரிக்கு எதுவுமே தெரியும், நான் தான் சொல்லிட்டேன் அத்தை, எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அத்தை. ஆனால் சொல்லாமே காவேரி எப்படி குணப்படுத்துறது, என்ன பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒரே ஒரு ஆசை மாப்பிள்ள, என்னாச்சு சொல்லுங்கள் அத்தை. என் பேத்தியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஆசையாக இருக்குது மாப்பிள்ள, என் கடலை காட்டுங்க மாப்பிள்ள, ஒரே ஒரு வாட்டியாது அப்படின்னோடனே, என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் பேத்தியை நீங்கள் நிச்சயம் பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் போகிறீங்க, கூட வச்சுக்க போகிறீங்க, எல்லாமே நடக்கும். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பேத்தியை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சரியா? மாப்பிள்ள, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் கேட்ட மாப்பிள்ள பேத்தியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் சேர்ந்து என்னை வந்து பார்த்தாங்க. உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆமாம், இந்த மாதிரி காவேரியை பற்றி வந்து விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க, நீ எப்படியும் வந்து நீங்கள் இந்த ஊர்லேருந்து கிளம்பிடுங்க, இந்த ஊரில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் நாங்கள் இருக்கோன்னு சொன்னாங்க. பேத்தியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுக்கு அதெல்லாம் பேத்தியை எக்காரணம் கூட இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. என்னோடனே விடுங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், அவங்க பண்ண வேலைக்கு எல்லாத்துக்குமே இருக்குது மாப்பிள்ள, சண்டையெல்லாம் போட்டுறாதீங்க மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்றாங்க. சரி சீக்கிரமாகவே வந்து குழந்தைங்க நீங்கள் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நிம்மதி அடைகிறாங்க. இங்கே சாரதா வந்து சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வராங்க. நான் அதை பார்த்துட்டு எங்கம்மா போனேன் இவ்வளோ நேரம், நான் கிளம்பியாச்சு, நீ இன்னும் வரல, நீ தான் வந்து பால் வாங்கிட்டு வர சொன்னாலா அப்படின்னோடனே, அது வந்துடி இங்கே பார், அதெல்லாம் பால்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன், நீ டிஃபன் கூட சாப்பிடல, நான் போகிற வழியில் பார்த்துக்கிறேம்மா, நீ ஏதாவது சாப்பிடாம இருக்கா, அதை செஞ்சு சாப்பிடு சரியா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி. எங்கே வந்து காவேரி போகிறதையே பார்த்துட்டு இருக்காங்க. போனோன்னே உடனே ஃபோன் எடுக்கிறாங்க. ஐயோ, இந்த விஷயத்த முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமே, நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன், முதல்ல கங்காவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கங்கா கால் பண்ணுறாங்க. கங்கா வந்து என்னம்மா காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கேன்னொன்னே, முக்கியமான விஷயம் டி, சொல்லியே ஆகணும், அதுக்கு தாண்டி காலையிலே கால் பண்ணேம்மா, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ சொல்கிறது முதல்ல கேட்டுரு எப்படின்னோடனே, சரி உடனே வந்து யமுனாக்கு அது கான்ஃபரன்ஸ் காலோ எதுவும் சொல்லுவீங்களேடி, அது போடணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் போடுறேன் எப்படின்னோடனே, சரிம்மா நான் போடுறேன்னு சொல்லிட்டு யமுனாக்கும் வந்து நிவீனுக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்க. என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா காலையில் உங்ககிட்ட பேசணும்னு தெரியும், என்கிட்டையும் கான்ஃபரன்ஸ் கால் போட சொல்லிச்சு, அதான் போட்டேன்னொன்னே, என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னோடனே, நல்லா தானே போனீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, காவேரிக்காக ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தாண்டி நானும் கேட்டிருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்குதுடி, ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்குது, எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, உங்களுக்கு எல்லாம் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல, மாப்பிள்ளை இருக்காராடி, நிவின் மாப்பிள்ளை அப்படின்னோடனே, பக்கத்தில் தானம்மா இருக்காரு அப்படின்னோடனே, சரிடி அவர் கேட்குற மாதிரி போடுறீ ஃபோனை அப்படின்னு, சரிம்மா அவர் கேட்டுருந்தா இருக்கா, சொல்லுங்கள் அத்தை அப்படின்றாங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுனே எனக்கு தெரியல, எப்படி சொல்ல போகிறேனோ எனக்கு தெரியல அப்படின்னோட, அதிர்ச்சியோட நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் நம்ம விஜய் மாப்பிள்ள வந்தார், என்னம்மா சொல்கிற, கனவுல தான் வந்தாரா, ஐயோ இல்லைடி நிஜமாலே வந்தாருடி, நம்ம வீட்டுக்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, அப்போ விஜய் உயிரோடு இருக்காரா, என்ன சொல்கிறீங்க அத்தை, விஜய் உயிரோடு இருக்காரா, ஆமாம் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு நிவின் இதை கேட்டு.